ஆசீர்வாதமான நாள் அனைவருக்கும். நான் பாஸ்டர் வினோத் ராஜகிரி பெத்தினி சபையிலிருந்து இந்த அக்டோபர் மாதத்திலே முதலாவது தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் இன்று பார்க்க போகிறது அன்பை பற்றி. வேதத்திலே 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே அன்பை பற்றி அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறது. அதிலே நாங்கள் பார்க்க போகிறோம் 4வது வசனம். இந்த 4வது வசனத்திலே 4 காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடத்திலே வேத வசனம் இருந்தால் உங்களுக்கு வாசிக்கலாம். அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இந்த வசனத்திலே 4 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்வது அன்பு நீடிய சாந்தம், அதாவது பொறுமையை பற்றி சொல்கிறது. நாங்கள் பார்க்கிறதான இந்த அன்பு, அதாவது வேத வசனத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதான அன்பு தேவனுடைய அன்பை பற்றி சொல்கிறது. தேவனுடைய அன்பை பற்றி நாங்கள் வேதத்திலே பார்த்தால் அது அகாப்பே அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகாப்பே அன்பு என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காமல் செலுத்துகிற அன்பு. இந்த அன்பை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சாந்தம், அதாவது பொறுமை உள்ளது என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தயவு உள்ளது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் தயவு என்கிற காரியங்கள் குறைந்து போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி யோசிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியான காரியங்களை நாங்கள் காண்பது இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் மற்றவர்களை பற்றி யோசிப்போம், மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். தயவு என்கிற காரியம் அன்பின் குணாதிசயமாய் இந்த வசனம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அன்புக்கு பொறாமை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு இருந்தால் நீங்கள் ஒருபோதும் யாரையும் நீங்கள் பொறாமை கொள்ள மாட்டீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க, மற்றவர்களை உயர்த்துவீர்கள், ஆனால் மற்றவர்களை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ள மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாய் இந்த வசனம் கூறுகிறது, அன்பு தன்னை புகழாது. நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் தங்களுடைய காரியங்களை மாத்திரம் யோசிப்பார்கள், தங்களுடைய காரியங்களை மாத்திரம் நினைப்பார்கள். ஆனால் அன்பு இருந்தால், அதாவது தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே இருந்தால், நாங்கள் எப்பொழுதும் எங்களை நாங்கள் பாராட்ட மாட்டோம், மற்றவர்கள் நாங்கள் பாராட்டுவோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், முன்னோக்கி செல்ல. இந்த அக்டோபர் மாதத்திலே முதலாவது நாளிலே நாங்கள் அன்பை பற்றி பார்த்தோம், அகாப்பே அன்பை பற்றி. நீங்கள் இதை பற்றி யோசியுங்கள், நீங்கள் தியானியுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.